கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவுகளில் உணர்ச்சி வெளிப்பாடு குறைய தொடங்கியது. கும்பம் ராசிக்காரங்க அன்பு வைத்திருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில் சற்று தயக்க முடியக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீர்கள். ஏனென்றால் நம்ம காட்டக்கூடிய அன்பு திருப்பி நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ, அல்லது யாரிடம் அன்பை காட்ட வேண்டும் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் அன்பு காட்டினால் அதிகமாகவே அன்பு காட்டுவீர்கள், மற்ற நபர்கள் அனைவரையும் விடவும். ஆனால் சிலர் அதனை திருப்பி காட்டாமல் போகும் பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் யாருக்காவது அன்பு காட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களிடம் கூட நீங்கள் அன்பு காட்ட தயங்குவீங்க. இந்த ஒரு நபர்களும் நம்மளை மதிக்காமல் போய்விடுவார்களா, அது நம்முடைய சுற்று வட்டாரத்தில் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு மரியாதையும் மதிப்பையும் போக வைத்துவிடும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக்கொண்டு நீங்கள் அதனாலேயே சில நபர்களிடம் அன்பு காட்டாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து விலகி சென்ற அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனாலேயே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எங்கள் மீது அன்பே இல்லை என்று தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்திருக்கலாம். இவன் மற்ற நபர்களிடம் கூட அன்பாக இருக்கிறான், இருந்தாலும் எங்களிடம் அன்பு காட்ட மாட்டேங்கிறான் என்கிற மாதிரி ஒரு கெட்ட பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. உண்மையில அன்பு இருந்தாலும் அதை வார்த்தைகளாக அல்லது செயல்களாக வெளிப்படாமல் போனதால் உறவுகளில் ஒரு வெறுமையானது உருவாக்கப்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இருந்தாலும் நீங்க குடும்பத்துல அன்பு காட்டுவீங்க, ஆனா யாரிடம் காட்டணும், யார் உண்மையான நண்பர்கள் என்று தெரியாமல் உங்களுடைய அன்பை மற்ற நபர்களிடம் காட்டி நீங்களே உங்களுக்குள்ள தண்டனையும் பெற்றுக்கொள்வீர்கள். கும்பம் ராசிக்கு அதிபதியே சனி பகவான் என்பதால் நீங்கள் இயற்கையிலேயே உணர்ச்சிகளை அதிகமாக வெளியில் காட்ட தெரியாத யதார்த்தவாதிகளாகவே இதுவரைக்கும் நீங்க இருப்பீங்க. ஆனால் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் அந்தரங்கங்கள் பலம் இழந்து 12ஆம் வீட்டில் மறையும் போது உறவுகளுக்கு இடையே இருக்க வேண்டிய காதலும் பாசமும் உணர்ச்சி வெளிப்பாடும் மிகவும் குறைத்து வறண்டு காணப்படக்கூடிய ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்றப்பட்டிருக்கும். உங்களது துணை உங்களிடம் அன்பை எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் வேலையை பற்றியோ அல்லது தத்துவங்களை பற்றியோ பேசி அவங்களை காயப்படுத்தி விடுவீர்கள். நீ ஒரு கல்நெஞ்சக்காரர் என்ற ஒரு பிம்பம் உங்களுக்குள்ள உருவாகியும் இருக்கும். இந்த உணர்ச்சியற்ற வறண்ட சூழல்தான் திருமண பந்தத்தில் ஒரு பெரிய சலிப்பையும் ஏமாற்றத்தையும் தந்து உறவுகளை விரிசலடைய செய்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேவையில்லாத கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் சமூக வட்டாரங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கும். கும்பம் ராசி என்பது சமூக மாற்றங்கள் மற்றும் வெளி உலக தொடர்புகளை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ராசியாகவே நீங்கள் எப்போதும் இருப்பீங்க. 10ஆம் வீடான கீர்த்தி ஸ்தானமும் 3ஆம் வீடான அண்டை வீட்டார் ஸ்தானமும் பலவீனம் அடையும் போது உங்களது குடும்பத்தை பற்றியோ அல்லது உங்களுடைய தொழில் வீழ்ச்சியை பற்றியோ சமூக வட்டாரங்களில் அல்லது உறவினர்கள் மத்தியில் பேசப்பட்ட தேவையற்ற வதந்திகள் மற்றும் ரகசியமான பேச்சுக்கள் உங்களது வீட்டிற்குள் பெரிய பிரச்சனையாகவே இதுவரைக்கும் உருவெடுத்து கொண்டு அதை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. வெளியில் நம்மை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுகிறார்களே, இதற்கு நீதான் காரணம் என்று குடும்பத்தினர் உங்களை நோக்கி விரல் நீட்டுவார்கள். அதனால் உங்களுடைய மனதானது சோர்வடைந்து விடும். இருந்தாலும் நீங்கள் யோசித்து கூட பார்க்க மாட்டீங்க. வெளியில் இருப்பது ஏன் வீட்டிற்குள் வந்து பேசி குடும்பத்துக்குள்ள சண்டை போடுகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றத்தான் செய்யும். இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த மாதிரி ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். வெளி மனிதர்களின் விஷமத்தனமான பேச்சுக்களுக்கு இடம் கொடுத்து வீட்டு சூழலை நரகமாக்கி கொள்ளும் கிரகநிலை இது என்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எச்சரிக்கை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் மற்றவர்கள் மனதை நோகடிக்க முடியாத அளவுக்கு ஒரு செயல்களை செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கும். வெளியில் நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் அல்லது சமூக வட்டாரங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் குடும்பத்திற்குள் வந்து பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது வதந்திகளாக இருக்கலாம் அல்லது சில விஷயங்களாக இருக்கலாம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்து
வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மறைந்திருந்த திறமைகள் இப்போது வெளிப்பட போகிறது. நீண்ட காலமாக உங்களுக்குன்னு இருந்த ஒரு திறமை அல்லது திறன் இப்போது வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காதல் விவகாரங்கள் சாதகமாக உங்களுக்குள்ள முடிந்து குடும்பத்திலும் இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேண்டிய ஒரு சப்போர்ட்டும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். காதல் விவகாரங்கள் சாதகமாக அமையும். உடல் நலத்தில் சின்ன சின்ன கவனங்கள் உங்களுக்குள்ள நீங்களே பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உற்சாகத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கலை, எழுத்து, பேச்சுத்திறன், தொழில்நுட்ப அறிவு அல்லது தலைமைத்துவ திறன் போன்ற எந்த வடிவமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதிலிருந்து எந்த விதமான திறமைகள் வேண்டுமானாலும் இந்த ஒரு நாளில் வெளிப்படலாம். ஆனால் அதுவாக வெளிப்படாது. நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வெற்றியை தேடி கொடுக்கும். இதுவரை கவனிக்கப்படாத உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பாராட்ட தொடங்குவார்கள். இந்த திறமை உங்கள் வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அவ்வளவு நல்ல ஒரு நேரமாகவும் நல்ல ஒரு காலமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. கும்பம் ராசி என்பது விஞ்ஞானம் மற்றும் கலைகளில் விசித்திரமான திறமைகளை கொண்ட ஒரு ராசியாகவே இதுவரைக்கும் போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ. 5ஆம் வீடான புத்திஸ்தானத்தின் அதிபதி புதனானது பலம் பெற்று ராகுவின் நிழல் அந்தரங்கள் நேர்மறையாக மாறும் போது உங்களுக்குள்ள இத்தனை காலம் தூங்கிக் கொண்டிருந்த அல்லது மறைந்திருந்த விசித்திரமான தனித்திறமைகள் மற்றும் படைப்பாற்றல்கள் வெளி உலகிற்கு இப்பொழுது தெரிய வந்து அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். எழுதுதல், வரைதல், இசை, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் அல்லது மேடை பேச்சு போன்றவற்றில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய புதிய முயற்சிகள் பொதுமக்களால் பெரிதும் பாராட்டப்படும். உங்களது இந்த மறைந்திருந்த திறமையை பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு மாற்று வருமானத்தை ஈட்டி தரும் உன்னதமான ஒரு பாதையாக மாறுவதற்கு இந்த ஒரு கிரக அமைப்புகள் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிவகுக்கவும் போகிறது. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழலானது விலகி 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலம் பெறும் போது குடும்பத்தில் நிலவி வந்த உட்கட்சி பூத்தல்களும் இரு தரப்பாக பிரிந்து பேசும் சூழல்களும் முற்றிலுமாக மறைந்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட தொடங்குவார்கள். நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற ஈகோ பார்க்காமல் குடும்பத்தின் எதிர்கால நலன் கருதி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவீர்கள். வீட்டில் நிலவி வந்த பண தட்டுப்பாடு மற்றும் மன அழுத்தம் நீங்குவதால் இல்லத்தில் எப்போதும் ஒரு கலகலப்பான சூழலும் சிரிப்பொலியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறும். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆன்மீக தகவல்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. கிடைத்தால் அதனை குடும்பத்துடன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய குடும்பத்தையே சந்தோஷமாக வைத்திருக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது வதந்திகளாக இருக்கலாம் அல்லது சில விஷயங்களாக இருக்கலாம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மறைந்திருந்த திறமைகள் இப்போது வெளிப்பட போகிறது. நீண்ட காலமாக உங்களுக்குன்னு இருந்த ஒரு திறமை அல்லது திறன் இப்போது வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
காதல் விவகாரங்கள் சாதகமாக உங்களுக்குள்ள முடிந்து குடும்பத்திலும் இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேண்டிய ஒரு சப்போர்ட்டும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். காதல் விவகாரங்கள் சாதகமாக அமையும். உடல் நலத்தில் சின்ன சின்ன கவனங்கள் உங்களுக்குள்ள நீங்களே பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உற்சாகத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கலை, எழுத்து, பேச்சுத்திறன், தொழில்நுட்ப அறிவு அல்லது தலைமைத்துவ திறன் போன்ற எந்த வடிவமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதிலிருந்து எந்த விதமான திறமைகள் வேண்டுமானாலும் இந்த ஒரு நாளில் வெளிப்படலாம். ஆனால் அதுவாக வெளிப்படாது. நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வெற்றியை தேடி கொடுக்கும். இதுவரை கவனிக்கப்படாத உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பாராட்ட தொடங்குவார்கள். இந்த திறமை உங்கள் வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அவ்வளவு நல்ல ஒரு நேரமாகவும் நல்ல ஒரு காலமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. கும்பம் ராசி என்பது விஞ்ஞானம் மற்றும் கலைகளில் விசித்திரமான திறமைகளை கொண்ட ஒரு ராசியாகவே இதுவரைக்கும் போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையோ? 5ஆம் வீடான புத்திஸ்தானத்தின் அதிபதி புதனானது பலம் பெற்று ராகுவின் நிழல் அந்தரங்கள் நேர்மறையாக மாறும் போது உங்களுக்குள்ள இத்தனை காலம் தூங்கிக் கொண்டிருந்த அல்லது மறைந்திருந்த விசித்திரமான தனித்திறமைகள் மற்றும் படைப்பாற்றல்கள் வெளி உலகிற்கு இப்பொழுது தெரிய வந்து அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். எழுதுதல், வரைதல், இசை, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் அல்லது மேடை பேச்சு போன்றவற்றில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய புதிய முயற்சிகள் பொதுமக்களால் பெரிதும் பாராட்டப்படும். உங்களது இந்த மறைந்திருந்த திறமையை பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு மாற்று வருமானத்தை ஈட்டித் தரும் உன்னதமான ஒரு பாதையாக மாறுவதற்கு இந்த ஒரு கிரக அமைப்புகள் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிவகுக்கவும் போகிறது. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழலானது விலகி 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலம் பெறும் போது குடும்பத்தில் நிலவி வந்த உட்கட்சி பூசல்களும் இரு தரப்பாக பிரிந்து பேசும் சூழல்களும் முற்றிலுமாக மறைந்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட தொடங்குவார்கள். நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற ஈகோ பார்க்காமல் குடும்பத்தின் எதிர்கால நலன் கருதி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவீர்கள். வீட்டில் நிலவி வந்த பண தட்டுப்பாடு மற்றும் மன அழுத்தம் நீங்குவதால் இல்லத்தில் எப்போதும் ஒரு கலகலப்பான சூழலும் சிரிப்பொலியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறும். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆன்மீக தகவல்களுக்கு சென்று